டிரெக்டர் கே.எஸ். ரவிக்குமார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட்டணியில பல சூப்பர் ஹிட் படங்கள் வெளிவந்துச்சு. அதுல சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், ரம்யா கிருஷ்ணன் இவங்களோட அசத்தலான நடிப்புல படையப்பா திரைப்படமும் வெளிவந்துச்சு. வசூல்ல மாபெரும் சாதனை படைச்சது இந்த படம். இப்போ வரைக்குமே ரசிகர்கள் மனசுல இருந்து நீங்காத ஒரு இடத்தை பிடிச்சிருக்குது. எப்பவுமே சலிக்காத ஒரு படம். மறுபடியும் சூப்பர் ஸ்டார் ஒரு படம் நடிச்சா இப்படி ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்குது. டிவியில ஒளிபரப்பானாலும் சரி, இந்த படத்தை அடிச்சுக்க எந்த படமுமே இல்லைன்னு கூட நாங்க சொல்லலாம். இந்த படத்துல ரஜினிக்கு ஜோடியா நடிச்சிருந்தவங்க தான் நடிகை சௌந்தர்யா. ஆனா முதல்ல இந்த படத்துல கதாநாயகியா நடிக்க தேர்வானது சௌந்தர்யா கிடையாதாம். அப்ப யாருன்னு கேக்குறீங்களா? அன்றைய காலகட்டத்துல முன்னணி நடிகையா வலம் வந்தவங்க தான் நக்மா. இவங்க தான் முதல்ல கதாநாயகியா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களாம். படத்திலையும் நடிச்சிருக்கிறாங்க. ஆனா சில காரணங்களால அவங்க படத்துல இருந்து வெளியேறிட்டாங்க. அதுக்கு பின்னாடிதான் சௌந்தர்யாவை இந்த படத்துல புக் பண்ணியிருக்கிறாங்க. நக்மா இந்த படத்துல நடிச்சப்போ படப்பிடிப்புல எடுக்கப்பட்ட புகைப்படமும் வெளியாகிருக்குது.